காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகரம் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் அரசினர் நடுநிலைப் பள்ளியில் விதைகள் தன்னார்வ அமைப்பு சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் அகரம் முரளி மற்றும் கல்வி மேலாண்மை குழு தலைவர் சந்திரா முரளி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அகரம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபா யோகானந்தம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் புங்கை மரம், அரச மரம், பாதாம் மரம், பூவரச மரம் உள்ளிட்ட மரக்கன்றுகளை நடவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஷக்கிலா, விதைகள் தன்னார்வ அமைப்பு பசுமை சரண், அரிமா சசிகுமார், ஜோசப் போஸ்ட் இந்தியா பவுண்டேஷன், அழகப்பா பல்கலைக்கழகம், அலெக்சாண்டர், மார்க்க கூசாரி கல்லூரி சமூக சேவைத்துறை மாணவர்களும் பங்கேற்றனர். திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் என்பவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாடு முழுவதும் திமுகவிற்காக குடுகுடுப்புக்காரன் வேஷமிட்டு பிரச்சாரம் செய்து வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஆத்தூர், நரசிங்கபுரம் மற்றும் அப்பா அம்மா சமுத்திரம் பகுதிகளில் கோவிந்தன் திமுக ஆட்சியின் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி வீடு வீடாக நின்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மோடி சொன்னதை ஒன்னாவது செஞ்சிருக்கிறாரா? அந்த நம்ம ஊரை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைய காப்பாற்றணும்னா திமுகவால தான் முடியும். திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி, அமைச்சர் மனோ தங்கராஜ், மேயர் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய திண்டுக்கல் லியோனி, வரும் தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறப்போவது உறுதி என்று தெரிவித்தார். இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எல்லாரும் வேற்றுமையோடு வாழ்ந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியா என்பதை ஆணித்தரமாக நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணிதான் இந்தியா கூட்டணி. தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனை சாவடியில் இரவு காவலர்கள் சோதனை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த கேரளா பதிவு எண் கொண்ட லாரியை தடுத்து சோதனை செய்தபோது அதில் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் ரேஷன் அரிசியை கடத்தி வந்த லாரியின் ஓட்டுநர் கோவில்பட்டியைச் சேர்ந்த பட்டுராஜனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட டம்டம் பாறை என்ற இடத்தில் கொடைக்கானலில் இருந்து வத்தலகுண்டு நோக்கி அதிவேகமாக வந்த டிப்பர் லாரியும் வத்தலகுண்டில் இருந்து கொடைக்கானல் நோக்கி பயணிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தனியார் பேருந்து சாலையோர தடுப்புகளை உடைத்துக் கொண்டு அந்தரத்தில் தொங்கியது. இந்த விபத்தின் போது தனியார் பேருந்து முன் இருக்கையில் அமர்ந்திருந்த நித்யா என்ற பெண் தூக்கி வீசப்பட்டு 100 அடி பள்ளத்தில் விழுந்தார். இதனையடுத்து பள்ளத்தில் விழுந்த பெண்ணை தீயணைப்புத்துறையினர் கடுமையாக போராடி கயிறு கட்டி மீட்டு சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தேவதானப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கொள்ளாச்சி, வாலியாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அரசின் திட்டப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு கொள்ளாச்சிப்பட்டியில் ரூபாய் 7.50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க அடிக்கல் நாட்டினார். மேலும் மேல் நங்கவரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்புகளையும், நச்சலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களையும், தோகைமலை ஒன்றியம் ஆட்டிமலை ஊராட்சிக்கு உட்பட்ட வாலியாம்பட்டி பகுதியில் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக் கடையையும் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தூத்துக்குடியில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கான மாபெரும் பொதுக்கூட்டம் தூத்துக்குடி மீளவிட்டான் சாலையில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சேலம் மாவட்டம் தலைவாசல் சுற்றுவட்டார பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட சேகோ ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. மரவள்ளி கிழங்கை மூலதனமாக கொண்டு செயல்படும் இந்த ஆலையில் மரவள்ளி மாவில் இருந்து ஜவ்வரிசி தயாரிக்க அதிகப்படியான கெமிக்கல்கள் சேர்க்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சித்தேரி பகுதியில் அமைந்துள்ள நியூ பாரதவேல் சேகோ ஃபேக்டரியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்
தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது நான் ஃபுட் கிரேட் சோடியம் ஹைப்போகுளோரைடு கெமிக்கல் 3 கேன்களில் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து 19,76,250 ரூபாய் மதிப்புள்ள ஜவ்வரிசி மூலப்பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஆலைக்கு சீல் வைத்தனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில் 2 அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இதில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள மதுபான கடையை ஹொசஹள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட வேடியூர் பகுதிக்கு மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது. இதனை அறிந்த பொதுமக்கள் புதிய மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். ஆனால் இதுகுறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கடை திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததோடு திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஒசலி தலைவர் நான், இது என்னுடைய ஒசலிக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல தான் எங்கள் பார்டரில், அதாவது சர்வே நம்பர் கடத்தூருக்கு சேருது. கடைவுடைய பாதிப்பு, வண்டி 2 வீலரு மக்கள் பொதுமக்கள் போகிறது, பெண்கள் ஸ்கூல் குழந்தைங்க அத்தனை பேரும் போகிறது வரதெல்லாம் எங்களுடைய பஞ்சாயத்தில் வருது. நாங்கள் 1150 குடும்பம் இருக்கிறோம். அத்தனை பெண்களும் அதில் தான் போய் வரணும். காலையில் ஒரு பஸ்ஸு, சாயங்காலம் ஒரு பஸ்ஸு கிடையாது. மீதி நேரம் போகிறான். 2 வீலர் இருக்கிறவங்க 2 வீலரில் போகிறாங்க. மீதி எல்லாம் அந்த ஒயின் ஷாப் வழியாக தான் போகணும். இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஒயின் ஷாப் அந்த ரோட்டில் இயங்கிட்டு இருக்குது. அது இருக்கிற பாதிப்புலேருந்து இன்னும் இவங்க பாதி பேர் வெளியே வர முடியல. அந்த பாதிப்பை சந்திக்கிறாங்க. இப்போ மீண்டும் ஒரு கடை அதுலேருந்து 700 மீட்டர் தள்ளி வரும்போது அவங்க இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போகிறதுனே அவங்களுக்கு தெரியல. நான் ஒண்டி தனி மனுஷனாக போராட முடியாது. தீர்மான அடிப்படையில் நாங்கள் ஒரு வாரமாக இது எல்லா பக்கமும் லெட்டர் மூலியமாகவும் நேரடியாக மூலியமாகவும் இதே பத்திரிக்கை மூலியமாகவும் தெரிவித்தேன். மீண்டும் நேற்று நம்பர் ஆகிட்டு இருக்குது. கடைக்கு நம்பர் ஆனால் ஒரு வாரத்தில் கட்டாயம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர் கையில் மட்டும்தான் அதோடைய தலையெழுத்து இருக்குது. எங்களுடைய தலையெழுத்தும் மாவட்ட ஆட்சியர் கையில் தான் இருக்குது. எங்கள் கிராம பெண்களுக்காக கட்டாயம் அந்த இடத்துல கடை வேணான்னு சொல்லி பஞ்சாயத்து சார்பாக நாங்கள் உறுதியாக வேண்டி கேட்டுக்கிறோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த கீழ்வெண்பாக்கம் பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்தவர் பீதாம்பரம். இவர் தனது குடும்பத்துடன் மயிலாடுதுறையில் உறவினர் ஒருவரின் நிச்சயதார்த்த விழாவிற்கு சென்றுவிட்டு காலை வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பின்பக்க கதவு திறந்து இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பூஜை அறையில் வைத்திருந்த பழமையான இரும்பு லாக்கரை உடைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த 27 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 10,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றிருப்பதைக் கண்டு இதுகுறித்து நெமிலி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சத்யா நகர், பெரியசாமி நகர், ராஜபாண்டி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உப்பளங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு பணியாற்றக்கூடிய பெண்கள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு உரிய இடவசதியின்றி அவதிப்பட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து பெரியசாமி நகர் பகுதியில் சுமார் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார வளாகம் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டது. இதன் துவக்க நிகழ்ச்சிக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு சுகாதார வளாகத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் திருச்செந்தூர் சாலையில் IOCL நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 56 CCTV கேமராக்கள் இயக்கத்தையும் கனிமொழி MP தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. அங்குள்ள ஏரி, குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கின்றன. இதனை தடுக்கும் பொருட்டு விவசாயிகளின் நலன் கருதி பாப்பிரெட்டிப்பட்டி வாணியாறு அணையில் இருந்து பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டில் விவசாய பாசனத்திற்காக 12 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அரூர் வருவாய் கோட்டாட்சியர் வில்சன் ராஜசேகர், திமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பன் ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்தனர். இதனையடுத்து அணையில் இருந்து வந்த தண்ணீரை பொதுமக்கள் பூக்களை தூவி வரவேற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உடையாப்பட்டியில் செங்காட்டுக்குளம் உள்ளது. இந்த குளம் அப்பகுதி வேளாண் நிலங்களின் பாசனத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகின்றது. இந்நிலையில் இக்குளத்தின் தடுப்பணை அருகே தனிநபர் ஒருவர் குளத்தின் கரையை உடைத்து தனது நிலத்திற்கு பாதை அமைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் குளத்தின் கரையை சேதப்படுத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அரசு நிலம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ள பொதுமக்களின் இடத்தை மீண்டும் பட்டா உள்ளவர்கள் பெயரிலேயே கணினி சிட்டாவில் மாற்றம் செய்ய கோரியும் மணப்பாறையில் இருந்து வீரப்பூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் மற்றும் கலை பண்பாட்டு இயக்கம் சார்பில் கலை சங்கமம் நிகழ்வு ரயில் நிலையம் அருகில் உள்ள ராயபுரம் பகுதியில் நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளான பறை இசை, நையாண்டி, மேளம், கரகாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகளும் கிராமிய இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ், தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக கலை நிகழ்ச்சி நிகழ்த்திய கலைஞர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாள். இவருக்கு சொந்தமான சரக்கு வாகனத்தில் ஓட்டுநர் அதிக அளவு நீளம் கொண்ட இரும்பு கம்பிகளை ஏற்றிக்கொண்டு பழைய பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது குறுகிய சாலையில் இருந்து ஆட்டோவை வெளியே வர முயன்றபோது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சேலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்பகுதியில் ஆட்டோவில் கட்டப்பட்டிருந்த கம்பிகள் குத்தியதில் அரசு பேருந்தின் கண்ணாடி உடைந்தது. இதுகுறித்து அரசு பேருந்து ஓட்டுநர் சரவணன் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் போலீசார் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட பிச்சுத்தலைவன்பட்டியைச் சேர்ந்த இந்திராணி என்பவர் தனக்கு இலவச பட்டா தர ஆட்சேபனை தெரிவித்த கிராம நிர்வாக அலுவலர் ஐயனார் மீது காவல்துறையில் பொய்யான புகார் அளித்துள்ளார். இதனை கண்டித்தும் போலியான செய்தியை சமூக வலைதளங்களில் பரப்புபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரியும் தூத்துக்குடி மாவட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் மாவட்டம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையொட்டி விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் விளாத்திக்குளம் வட்டத் தலைவர் வினோத் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விஏஓ ஐயனார் மீது பொய் குற்றச்சாட்டு கூறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏலகிரி மலை ஊராட்சி பகுதியில் உள்ள துவக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பழங்குடியினர் உண்டு உறைவிடப் பள்ளி, பழங்குடியினர் மக்களுக்கு வீடுகள் கட்டும் பணி, வாணியம்பாடி பகுதியில் நீதிபதி குடியிருப்பு கட்டிடம், அங்கன்வாடி மையம் ஆகிய இடங்களில் சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ஏலகிரி மலை ஊராட்சி அத்தனாவூர் பகுதியில் உள்ள துவக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் உணவு உட்கொள்ளும் மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற குழு உறுப்பினர் அன்பழகன் உணவு பரிமாறி நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார். தென்காசி நகராட்சி கூட்டரங்கில் நகர்மன்ற தலைவர் சாதிர் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 20வது வார்டை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் முகமது ரஃபிக் என்பவர் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளான கொடிமரம், மவுண்ட் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெறிநாய்கள் தொந்தரவு அதிகரித்து காணப்படுவதை சுட்டிக்காட்டும் வகையில் நாய் முகமூடி அணிந்து நாய் குரைக்கும் சத்தத்தை எழுப்பி நகர்மன்ற தலைவரிடம் கோரிக்கை மனுவை அளித்தார். சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட நிகழ்வில் பங்கு பெற சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்த தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை விமான நிலையத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தளபதி, தமிழரசு உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது சிங்கப்பூரில் நடைபெற்ற சர்வதேச ஒற்றை சிலம்பம் மற்றும் இரட்டை சிலம்பம் போட்டிகளில் சாதனை படைத்து தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்ற மாணவி நித்திகா, மாணவர் இன்பென்ட் ஆல்வின் சுதன் ஆகிய இருவரையும் பாராட்டி மென்மேலும் சாதனை படைக்க வாழ்த்துக்களை தெரிவித்தார். சிவகங்கை மவுண்ட் லிட்ரா சீனியர் செகண்டரி பள்ளிக்கூடத்திலிருந்து இன்னைக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய பள்ளியில 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் இன்ஃபேன்ட் ஆல்வின் சுதன், 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி நித்திகா, இவங்க 2 பேருமே வெவ்வேறு விதமான விளையாட்டு போட்டிகளில் தனித்திறமையை சிறு வயதிலிருந்தே அவங்க கொண்டு வந்து 3வது படிக்கிறதுல இருந்தே அந்த பயிற்சிகள் எடுத்து இன்னைக்கு சிலம்ப போட்டியில மாவட்ட, மாநில அளவிலான, தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்றதோடு நிற்காம இன்னைக்கு மலேசியாவில் நடந்த சர்வதேச சிலம்ப போர்க்கலை சாம்பியன்ஷிப் போட்டியில 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே கலந்துக்கிட்டு அதுல வெள்ளி பதக்கங்களை பெற்று இன்னைக்கு நம்ம இந்திய தமிழக சார்பாக பங்கேற்று அங்க 5 நாடுகள் அதுல பங்கேற்றாங்க. அதுல இந்திய அணிக்கு வெள்ளி பதக்கம் பெற்று அந்த பெருமையை சேர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃபேன்ட் ஆல்வின் சுதன் கிக் பாக்ஸிங் சொல்லக்கூடிய குத்துச்சண்டை போட்டிகளில் சிறு வயதிலிருந்தே கூடுதலான முயற்சிகளை எடுத்து இன்னைக்கு மாநில, அதே மாதிரியான மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான தங்க பதக்கங்களை பெற்று இன்னைக்கு டெல்லியில நடந்த சர்வதேச கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில வெள்ளி பதக்கங்களை பெற்று இந்திய தேசத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சருடைய துடிப்பான செயல்பாடுகள்னால இன்னைக்கு பள்ளி குழந்தைகளுக்கு மத்தியில விளையாட்டுல சாதிக்கக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்குன்றதுக்கு இந்த 2 குழந்தைகளும் இன்னைக்கு எடுத்துக்காட்டு.
நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன், நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே, சுபம், ஞானதேவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மினி மாரத்தான் போட்டிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 2641 பயனாளிகளுக்கு ரூபாய் 2.13 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்குமார், நிவேதா முருகன், பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டா மாற்று ஆணைகள், இலவச வீட்டுமனை பட்டா, புதிய மின் இணைப்பு பெயர் மாற்று ஆணைகள், தொழில் தொடங்க கடனுதவிகள், வீட்டு வரி பெயர் மாற்று ஆணைகள், தொழிலாளர் நலவாரிய அடையாள அட்டைகள் என 2641 பயனாளிகளுக்கு ரூபாய் 2.13 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவரது மகன் சபரி. இவர் தனது நண்பர் குமாரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மாத்தூரில் இருந்து இலுப்பக்குடி செல்லும் சாலையில் அதிவேகமாக சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள வளைவில் திரும்பும்போது பைக் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் இருந்த இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சபரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து பலத்த காயத்துடன் இருந்த குமாரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காரைக்குடி அழகப்பாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தேசுங்கராஜபுரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மதியம் சத்துணவு சாப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து சிறிது நேரத்தில் பள்ளி மாணவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்ட ஆசிரியர்கள் சிகிச்சைக்காக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் உணவில் வலி விழுந்ததா அல்லது வேறு ஏதும் காரணமா என விசாரணை நடைபெற்று வருகின்றது. திருவாரூர் மாவட்டம் காட்டூர் விலாகம் பவுத்திரமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவலர் தங்கராஜன். இவரிடம் மன்னார்குடியில் உள்ள தேசிய மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் திலகர் என்பவர் பேரனுக்கு பள்ளிக் கல்வித்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி கடந்த 2021ஆம் ஆண்டு ரூபாய் 9 லட்சம் பெற்று சென்றுள்ளார். இந்நிலையில் வேலை வாங்கி தராமலும் பணத்தை திருப்பித் தராமல் 2 வருட காலமாக அலைக்கழித்து ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்து ஓய்வு பெற்ற காவலர் தங்கராஜன் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் காட்டூரி தங்கராஜன் HC வந்து வந்து இந்த திலகர் வந்து என்கிட்ட வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவோம். அடிக்கடி பழக்கம் பழக்கம் எடுத்து கொடுத்தேன். 2001 டிசம்பர் 6ஆம் தேதி எடுத்து கொடுத்தேன். இது வந்து கேட்குறேன், இந்த வாரம் அந்த வாரம் அந்த வாரம் நிறைய மாட்டிட்டு கொடுக்க மாட்டேன். தாத்தா தான் பௌத்திரமணியத்துலேருந்து வந்திருக்கேன். திலகர்னு ஒருத்தவங்க தாத்தாட்ட வந்து எனக்கு வேலை வாங்கி தரேன்னு பணம் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. அவங்க என்னால் 9 லட்ச ரூபா வாங்கிட்டு போனாங்க வேலை வாங்கி தரேன்னு. ஆனால் தருவே இல்லை, இது வரைக்கும் வேலையும் கிடைக்கல, தருவே இல்லை. இப்போ எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லிட்டாங்க.